சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஜனவரி 11, 2024 மிக மிக அற்புதமான ஒரு நாள். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை, அதோடு கூடிய ஹனுமன் ஜெயந்தி. நிறைஞ்ச அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய ஹனுமன் ஜெயந்தி அப்படின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. ஆஞ்சநேயர் அப்படின்னாலே முழுக்க நம்மளுடைய நவகிரக தோஷத்தையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளையும் நீக்கக்கூடியவர். அதோடு கூட எடுத்த செயல்கள் எல்லாத்துலேயுமே வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் ஹனுமன். அப்பேற்பட்ட ஹனுமனுக்கு ஜெயந்தி, அதாவது பிறந்த நாள். இந்த நாள் அன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதுறது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் குபேர ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதை செஞ்சாலுமே உங்களுக்கு வெற்றி 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 மட்டுமே கிடைக்கும். தீராத நோய், தீராத கஷ்டம், இது எல்லாமே சட்டுன்னு தீரும். உங்களுடைய தலை எழுத்து இந்த ஒரு நாளில் மாறப்போகுது அப்படின்னா நிச்சயமான உண்மைங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹனுமன் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ராம பக்தர். ராமரை தன்னுடைய மனசுலேயே எப்பவும் நினச்சிட்டு இருக்கக்கூடியவர் தான் ஹனுமர். ஸ்ரீராமா அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே போதும், அந்த இடத்துல ஹனுமன் ஏதாவது ஒரு சூட்சம ரூபத்தில் நிச்சயமாக வந்தே தீருவார். அந்த வகையில் ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதில் 108 முறை ஸ்ரீராமஜெயம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் எழுதுங்க. ஸ்ரீராமஜெயம் அப்படின்ற வார்த்தைக்கு ராமருக்கே வெற்றி அப்படின்றது தான் அர்த்தம். இந்த ராமருக்கு வெற்றின்ற வார்த்தையை நம்ம எழுத நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே வெற்றிகரமாக மாறும். இந்த ஸ்ரீராமஜெயம் அப்படின்ற மந்திரத்தை 108 தனித்தனி பேப்பரில் எழுதி நீங்கள் அதை மாலையாக கட்டி கூட ஹனுமனுக்கு சாற்றலாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணினாலே போதுங்க, அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு அற்புதமாக மாறும். ஸ்ரீராமநாமம் இந்த உலகம் முழுக்க பரவட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.